நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை கொடுத்த புகார் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதில் சீமானை ஆஜராக வேண்டும் என கூறி அவர் வீட்டில் சம்மனை ஒட்டிய போது அதனை நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் கிழித்திருக்கிறார். இதனை கேட்க சென்றபோது காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கும் சீமானின் பாதுகாவலர் அமல்ராஜுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் சீமானின் பாதுகாவலரை அதிரடியாக கைது செய்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷின் பின்னணி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக 2011ஆம் ஆண்டில் நடிகை கொடுத்த புகார் இன்னமும் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கில் 12 வார காலத்துக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட நடிகையிடம் வளசரவாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சீமானையும் ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் கொடுத்த நிலையில் ஆஜராகாத சீமான் தானே ஒரு நாள் ஆஜராவதாக கூறினார். இதனால் நாளைய தினம் சீமான் ஆஜராக வேண்டும் என்று கூறிய போலீசார் அதற்கான சம்மனை சீமானின் வீட்டின் முன்பு ஒட்டினர். சம்மன் ஒட்டப்பட்ட சில நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் ஒருவர் அதை கிழித்தெறிந்தார். தட்டி கேட்ட போலீசிடமும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தகவலறிந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சம்பவ இடத்திற்கு வந்தார். சீமானின் வீட்டில் நுழைய முற்பட்ட போது பாதுகாவலர் அமல்ராஜ் தடுக்க பிரவீன் ராஜேஷுக்கும் அமல்ராஜுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் சம்மனை கிழித்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரையும் தன்னை தாக்கியதாக பாதுகாவலர் அமல்ராஜையும் கைது செய்தார் பிரவீன் ராஜேஷ். முன்னாள் ராணுவ வீரரான அமல்ராஜ் கையில் துப்பாக்கியோடு இருந்தும் துணிச்சலாக கைது செய்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷின் பின்னணி குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரைக்காக ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு மூலமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரோடு சேர்ந்து காவலர்கள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 7 பேர் 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அப்படி ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது உயிரிழந்த 16 பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜகுருவும் பலியாகியிருந்தார். அப்படி பலியான ராஜகுருவின் மகன்தான் சீமான் வீட்டில் அதிரடி கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கும் காவலர் பிரவீன் ராஜேஷ். தனது தந்தை படுகொலை செய்யப்பட்ட போது 16 வயது சிறுவனாக இருந்த இவர் இப்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியில் இருக்கிறார். எந்த பிரச்சனை என்றாலும் துணிந்து நடவடிக்கை எடுக்கும் காவலராக அறியப்படும் இவர் அதே பாணியில் சீமான் வீட்டில் துப்பாக்கியோடு இருந்த பாதுகாவலரை கைது செய்திருக்கிறார்.